சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா அந்த ஹோம் மேக்கிங்கே பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், சூப்பர். பட் there are few people who are like me. அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமும் ஹோம் மேக்கிங் கொடுக்காது. அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு தேடல், ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு எம்ப்டினஸ். நம்ம வந்து கெரியரை விட்டுட்டோமே, நம்ம இவ்வளவு படிச்சோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விமன் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க. நிறைய விமனுக்கு வந்து இந்த பீரியட்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, தன்னை தவிர மித்த எல்லாரும் முன்னேறி போறாங்கன்ற ஃபீலிங் வந்து தான் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கோம், மித்த எல்லாரும் நம்மளை விட முன்னேறி போயிட்டாங்க, நமக்கு மட்டும்தான் எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டதுனாலேயே அந்த கான்பிடன்ஸ் குறைஞ்சிருது. லைஃப் இஸ் சோ அன்சர்டன். நம்ம சொந்த காலில் நிக்க முடியும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். சோ அதனாலதான் வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் முக்கியமா பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். வெல்கம் டு மேஜிக் 20 தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம மேஜிக் பெண்கள்ன்ற சீரீஸ்ல நம்மளோட சீஃப் கெஸ்டா இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப், சங்கரி சுதர். ஸோ வெல்கம் சங்கரி சுதர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து உங்களுக்கு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் பார்க்காம ஒரு சின்ன விஷயம் நான் ரிசர்ச் பண்ணப்ப நான் பார்த்த விஷயம், கூகுள் விமன் டெக் மேக்கர்ஸோட அம்பாசிடரும் பார்த்தேன். ஒரு தமிழ் பெண்மணி வந்து ஒரு கூகுள் விமன் வந்து டெக் மேக்கரா இருக்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதற்கு முக்கியமான வாழ்த்துக்கள் எங்க சைட்ல இருந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். Thank you so much. Thank you. ஸோ என்னுடைய முதல் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றது என்ன? சங்கரி சுதர் அந்த ஓவர் குவாலிஃபைட் பிளாட்ஃபார்ம் வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ அதை பத்தின ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஸ்டோரி. கண்டிப்பா. சோ சங்கரி சுதர் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ணது எதனாலனா, நான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்ததால. சோ நல்லா படிச்சாச்சு, நல்ல இடத்துல வேலை செஞ்சாச்சு. பட் அந்த மதர்ஹுட்க்கு அப்புறமா அதே தெளிவோட அதே ஒரு பேஸ்ல வந்துட்டு முன்னேறி போக முடியல. பிகாஸ் ஃபேமிலி லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் மேனேஜ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. So அந்த டைம்ல I became an overqualified housewife. பட் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு ஹாப்பியா இந்த ஒரு டெசிஷன் எடுத்துட்டு, சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா அந்த ஹோம் மேக்கிங்கே பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், சூப்பர். பட் there are few people who are like me. அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமும் ஹோம் மேக்கிங் கொடுக்காது. அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு தேடல், ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு எம்ப்டினஸ். நம்ம வந்து கெரியரை விட்டுட்டோமே, நம்ம இவ்வளவு படிச்சோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விமன் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க. ஏன்னா விமன் தான் நல்லா படிக்கிறாங்க, கேர்ள்ஸ் தான் ஸ்கூல்ல சரி காலேஜ்ல சரி டாப்பரா இருக்காங்க. பட் ஒன்ஸ் அவங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வருஷங்கள்ல காணாம போயிடுறாங்க. அந்த காணாம போன பெண்களை வந்து திருப்பி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். சூப்பர். ஸோ இதில் நீங்கள் பர்டிகுலராக இந்த கேரியர் கேப்னு மென்ஷன் பண்ணனால அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ ரீசெண்டாக ரிசர்ச் நடத்துறதுனால 62% ஆஃப் த உமன் வந்து கேரியர் கேப் ஃபேஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இன் இந்தியா கம்பேரிட்டிவ்லி அதர் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸில் ஜாயின் பண்ண பிறகு அவங்க ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னவாக இருக்கும்? அதாவது நான் இந்த ஒரு ஸ்டேஜில் நான் ஃபியர் ஆறேன், இதுல எல்லாம் நான் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறேன், என்னால் கேரியர் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த ஃபியரை அவுட் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முக்கியமா முதல்ல வந்து இந்த கெரியர் கேப் எதனால வருது அப்படின்னா, 2 காரணங்கள் தான். ஒண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா. ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு வேற இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை விட்டுட்டு ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நிறைய பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வேலை செய்ய முடியல. குழந்தைக்கு அப்புறமாவும் வேலை செய்ய முடியாம அது வந்து இன்னொரு பெரிய ஷேர் ஆஃப் விமன். ஏன்னா இன்னமுமே நம்மளோட சொசைட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க தான் வந்துட்டு ஒரு முக்கியமான கேர் டேக்கர்ஸ், கரெக்டுங்களா? குழந்தைய பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டா வந்து இட் இஸ் ஆன் விமன். ஒரு அப்பா வந்து எப்படி பணம் சம்பாதிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைங்களையும் தன்னோட குடும்பத்தையும் பாத்துக்கிறது தான் முதல் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த சொசைட்டில இருக்கு. சோ அதனால நிறைய பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, வேலையை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா சின்ன குழந்தைய வீட்டுல தனியா விட்டுட்டு போக முடியாது, சரியான ஆட்கள் கிடைக்கிறது இல்ல. நம்ம எல்லாருமே வந்து ஒரு
ஜாயிண்ட் ஃபேமிலியான செட்டப்ல இருந்து மூவ் ஆகி வந்துட்டோம். நம்மளோட சொந்த ஊருங்கள்ல இருந்து நம்ம வேற ஊருங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்காக மைக்ரேட் ஆயிட்டோம். ஸோ ஒரு நம்பிக்கையான ஆட்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு பாத்துக்கிற மாதிரி. ஸோ அதனாலயே நிறைய பெண்கள் வந்து தன்னோட கெரியரை விட்டுட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு தே டேக் அ பிரேக். பட் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க திருப்பி ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 வருஷமாக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா குழந்தைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாதான் அவங்க வந்து ஒரு ஃபுல் டைம் ஸ்கூலுக்கு போவாங்க. அப்பதான் நம்ம ஒரு ஃபுல் டைம் ஜாப் வந்து எடுக்க முடியும். வீட்டை விட்டு வெளியிலேயே அப்பதான் வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா வந்து வர முடியும். ஸோ ஒரு 6 வருஷம் பிரேக் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க படிச்ச சப்ஜெக்டும் சரி, அவங்க வேலை பார்த்த இண்டஸ்ட்ரியும் சரி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். 6 வருஷம் இஸ் a வெரி வெரி பிக் டைம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பேஸ்ல இவங்களால வந்து ஈடு கொடுக்க முடியல. இண்டஸ்ட்ரி எங்கேயோ போயிடுது, இவங்க எங்கேயோ இருக்காங்க. அந்த நாலேஜ அப்கிரேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரியான நாலேஜ கண்டுபிடிக்க முடியல. முக்கியமா செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து இந்த பீரியட்ல ரொம்ப குறைஞ்சிருது. ஏன்னா இங்க எல்லாரும், நான் இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இங்கேயும் பதிவு பண்றேன், நிறைய விமனுக்கு வந்து இந்த பீரியட்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, தன்னை தவிர மித்த எல்லாரும் முன்னேறி போறாங்கன்ற ஃபீலிங் வந்துடும். எக்ஸாக்ட்லி. தான் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கோம், மித்த எல்லாரும் நம்மளை விட முன்னேறி போயிட்டாங்க, நமக்கு மட்டும்தான் எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டதுனாலேயே அந்த கான்பிடன்ஸ் குறைஞ்சிருது. ஸோ இந்த 2 இடத்தையுமே வந்துட்டு ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப் வந்து சப்போர்ட் பண்ணுது. முதல் விஷயம், ரிலையபிளான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குது. அதாவது இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கணினி உலகம், எங்க போனாலும் இன்டர்நெட் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ கண்டுபிடிக்கிறதுங்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனா சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ, நம்ப தகுந்தமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ கண்டுபிடிக்கிறது தான் இப்ப பிரச்சனை. ஸோ அந்த இடத்துலதான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப் வந்து சப்போர்ட் பண்ணுது. சூப்பரா சொன்னீங்க. ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப்ஸ் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது விமனை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ 80s 90sல பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ஃப்ரீடம், பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குற நெகோசியேஷனே ஐ வாண்ட் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்டையும் அப்ரோச் பண்றாங்க, அவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்டையும் அப்ரோச் பண்றாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ற பெர்ஸ்பெக்டிவ் ஐடியா, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் திறக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பர்சனலா உங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி ஏதாவது ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் ஆயிருக்கா? ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் பீப்புள், உமனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, நம்ம வெளியில போய் வேலை செஞ்சாலும் சரி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், முக்கியமா பொண்ணுங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் முதல்ல அது வந்து நம்ம மேலேயே நம்ம மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து கொடுக்குது. சரி, எங்க போனாலும் நீ பொழைச்சுப்ப அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குது, சொந்தமா பணம் வந்து ஈட்டும் பொழுது. அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் அ செக்யூரிட்டி. லைஃப் இஸ் சோ அன்சர்டைன். நம்ம சொந்த காலில் நிக்க முடியும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் முக்கியமா பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நான் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எங்க அம்மா எல்லாம் வந்து வீட்டுலதான் இருந்திருக்காங்க. பட் எப்பயுமே வந்து பணத்தோடயே தான் இருந்திருக்காங்க. வீட்டுல இருந்து துணி தைப்பாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. ஷி ஆல்வேஸ் ஹேஸ் மணி இன் ஹர் ஹேண்ட்ஸ். அண்ட் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ எப்பயுமே சம்பாதிக்கணுமா, உனக்கு பணம் இருக்கணும், நீ வந்து உன் ஹஸ்பண்ட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நீ ஃபேமிலியில வந்து நீயும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஒரு குடும்பமா வளரணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலயும் என்னவோ எனக்கு வந்து எப்பயுமே அந்த ஒரு மைண்ட் வந்து இருந்துட்டே இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விமன் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால வந்து வீட்டுல வந்து பினான்சியலி டிபெண்டா இருக்கிற மாதிரி வாய்ப்பு ஆயிடுது. பட் தட் டசன்ட் மீன் அவங்க வந்து கம்மி ஆயிட்டாங்க, அவங்கள வந்து நம்ம கம்மியா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த மொமெண்ட்னாலும் சரி, இட் இஸ் ஜஸ்ட் அ டெசிஷன். நம்ம எல்லாராலையும் ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். ஒரு 3 to 6 மாசம் நம்ம மேல டைம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பினான்சியலி இண்டிபெண்டா ஆக முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி கொடுக்குது, அதை விட ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குது. கரெக்டாக சொன்னீங்க. அந்த தன்னம்பிக்கைன்றது மிகப்பெரிய விஷயம். அது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹஸ்பண்ட் என்னதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஏதாவது ஒரு பொருள் கேட்டாலும் சரி, ஏதாவது ஒரு உதவி கேட்டாலும் சரி, அதை நம்ம வந்து கேட்குறப்ப எனக்கு இதை வாங்கி கொடுக்குறீங்களான்றத ஒரு தயக்கம் ஒன்று ஏற்படுது இல்லை? ஸோ அந்த இடத்துல இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் உடைபடுது. ஸோ இப்போ நம்ம சம்பாரிச்சோம் அப்படின்னா நம்ம தாராளமாக இதை வாங்கலாம், நம்மளோட ஃப்ரீடமாக இருக்கலாம், நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டா இருக்கலாம். பட் ஆனால் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்ப நம்மளுக்கு அது டவுன் ஆயிடுது. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ்ட் ஆகுது.
ஸோ ஃபினான்ஷியலி இம்பார்ட்டன்ட்றது நீங்க அவ்வளவு முடிவு பண்றீங்க விமென்க்கு முக்கியமா. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ என்னுடைய அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து ஒரு கேரியர் கேப் ஏற்படுது. ஓகே, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து அவங்களோட கேரியரை வந்து ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு ஸ்கில் வந்து அப்டேட் ஆகல, அது கை கொடுக்கல. ஸோ இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பு, லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலமாகுது. இது மூலியமா நம்ம வந்து நிறைய கேரியர் க்ரோத் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ புதுசாக அடுத்து 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு ஒன்று உருவாகுது. ஸோ இது மாதிரி அடிக்கடி அப்டேட் ஆகிறப்ப இந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுக்கும் இப்போ புதுசாக வந்து திடீர்னு கற்றுக்கிட்டு இருக்கப்ப அந்த அவுடேட்டடாக இருக்கிறப்ப நீங்கள் ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? முதல்ல நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பிளாட்ஃபார்ம். எதனால அப்படின்னா, நம்மளோட முன்னிறுத்தம் எதை முன்னிறுத்துறோம் அப்படின்னா ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் டைம் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் பிளேஸ் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொண்ணுங்களுக்கு நல்ல ஸ்கில்டான கிராஜுவேட் விமனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க சொன்னது ரொம்ப உண்மை. நம்ம உலகம் வந்து ரொம்ப ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டு இருந்த உலகம் இப்போ வந்து 2 வருஷத்துலயே வந்து கம்ப்ளீட்டா டெக்னாலஜிஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. சோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது ஒரு மிரட்சியா தான் இருக்கும், என்னடா இது இப்படி மாறிடுச்சு அப்படின்னு. அப்படி யோசிச்சுட்டு பயந்துட்டு இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன். லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடிவெடுத்துட்டேன். என்கிட்ட எவ்வளவு டைம் இருக்கு, என்னால எவ்வளவு டைம் வந்து போட முடியும், என்னால எவ்வளவு பணம் எனக்கு வந்து தேவைப்படுது, அண்ட் என்னால எவ்வளவு உழைப்பு அதை நோக்கி போட முடியும் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்த நம்ம எழுதணும். லெட்ஸ் அஸ்யூம் எனக்கு வந்துட்டு என்னால ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் தான் என்னால போட முடியும். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, என்னால வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 20,000 அந்த மாதிரி எனக்கு பணம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னால உழைப்பு வந்து எவ்வளவு நாளும் போடலாம், எப்படி டெட்லைன்ஸ் இருந்தாலும் நான் மீட் பண்ணிடுவேன், எவ்வளவு உழைப்புனாலும் போடுற ரெடியா இருக்கேன் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஸ்கில் செட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த இண்டஸ்ட்ரியில அந்த ஸ்கில் செட்ல நம்ம நாலேஜ் வளர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு. ஸோ அதுல நல்ல கோர் நாலேஜ் வளர்த்துட்டு நம்ம ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபிளெக்சிபிளான டைம்ல நிறைய கிளைண்ட்ஸுக்கு நல்ல பணமே வந்து இது பண்ண முடியும். ஒரு நாள் முழுக்க உட்காந்துதான் பணம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சோ எந்த மாதிரி நமக்கு என்ன வரும், எவ்வளவு நேரம் இருக்கு, எவ்வளவு பணம் வேணும், இதை முடிவு பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணி அதுல ஒரு 3ல இருந்து 6 மாசம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய நேரத்துல வந்துட்டு இங்க இதை நான் பதிவிடணும்னு நினைக்கிறேன். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்ச உடனே நம்ம முன்னாடி படிச்ச அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சுதான் நம்ம வந்து ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில போக போறோம், நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம், நம்ம வந்து ரெஸ்யூமேவை வந்து ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்ண உடனே நமக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் கூட சில பொண்ணுங்க கிட்ட இருக்கு. கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. நாம தான் இந்த காம்படிட்டிவ் உலகத்துல நம்ம யாருன்னு நமக்கான இடத்த வந்து பிடிக்கணும். சோ அதுக்கு நம்ம மேல நம்ம வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், முக்கியமா மணி இன்வெஸ்ட் பண்ணணும். சரியான கோர்சஸ் வந்து கத்துக்க மணி இன்வெஸ்ட் பண்ணணும், சரியான பீப்புளை ரீச் அவுட் பண்ணணும். கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி we have to invest on ourselves so that நம்ம வந்து பின்னாடி வந்து அதுக்கு வந்து இந்த விளைச்சலை வந்து திருப்பி வந்து முதலீடு பண்ண முடியும். ஸோ it all depends upon நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குது. ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் கொடுக்குறோம். வாரம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியில நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகலாம், எப்படிலாம் நம்மளை வந்து தயார்படுத்திக்கலாம், என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு சம்பாதிக்க முடியும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் கிடைக்கிறதுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ எம்பிஏ ஹச்ஆர் படித்தவங்க ஒரு கிராஃபிக் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அதில் அப்ஸ்கில் பண்ணணும், நான் அப்டேட் பண்ணிக்கணும், அது மூலிமா நான் ஜாப் போகணும், ஏன்னா இப்போதைக்கு அதான் ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் டிசைன் ரொம்ப தேவை. ஸோ அப்படின்றவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி நான் கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் படிக்க வரணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓகே சொல்லுவீங்க? நாங்க வந்து நேரடியா கோர்சஸ் வந்து வைக்கல, எங்ககிட்ட நேரடியா கோர்சஸ் இல்ல. பட் நாங்க வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் வந்து பேசுவாங்க, ஒரு வாரம் வந்து கிராஃபிக் டிசைனர், லாஸ்ட் வீக் ஒரு அக்கௌண்டன்ட் பேசினாங்க, வர்ச்சுவல் அக்கௌண்டிங் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கு முந்தின வாரம் ஒரு கான்டென்ட் ரைட்டர்
பேசுறாங்க, எப்படி வந்து கான்டென்ட் ரைட்டிங் குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஓவரால் ஐடியாவை நாங்க கொடுத்துருவோம். பட் எங்க கிட்ட கோர்சஸ் கிடையாது, நாங்க எந்த கோர்ஸும் விற்கல. ஓகே, ஸோ இப்போதைக்கு நாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணல. ப்ராபபிலி we will direct கோர்சஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சஜஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐடியாலஜி. ஸோ அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அல்லது ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டேன். எஸ், எங்ககிட்ட கெரியர் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ எங்க டீம்ல இருந்து வந்து இந்த மாதிரி கால் வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு எப்படி டிரெக்ஷன் எடுக்கணும், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன மாதிரி போகலாங்கிற அட்வைஸ் வந்து கண்டிப்பா எங்க டீம்ல. ஸோ மக்கள் கேட்ட கொஸ்டின் தான் இது. சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90s கிட்ஸ் அவங்க ஒரு பிசிஏ எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இப்போ எம்சிஏ பிசிஏன்றதெல்லாம் அவுடேட்டட் கோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஜாப்லயுமே வந்து ரீசெண்டா என்ன கோர்ஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் எல்லா கம்பெனிஸும் கேட்கப்படுது. ஸோ இப்போ கேட்கறப்ப அவங்க கம்ப்ளீட்டா அவங்களோட ஃபீல்ட மாறி இன்னொரு ஃபீல்டுக்கு இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது போய் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் கேட்கறேன். ஸோ கிராஃபிக் டிசைன் இன்ட்ரெஸ்ட் வர்றப்ப ஸோ அதுக்குரிய சஜஷன்ஸ் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? இஃப் தே அப்டேட்டட் தேர் ஸ்கில், ஸோ அந்த ஜாபுக்கு நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா? ஓகே, அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க, அவங்க அந்த போர்ட்ஃபோலியோ எங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அடுத்து வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நாங்க கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஈவன் எங்க விமென்க்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க அப்டேட் பண்ணிட்டு உங்க அப்டேட்டட் ரெஸ்யூமே கொடுத்துட்டே இருங்கன்னு தான் சொல்லுவோம். they can anytime send us their updated resume. அதுக்கேற்ற மாதிரி நாங்க வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு தேடி கொடுப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் இதுல வந்து பேசப்படுறது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்கில் அப்டேட் பண்றாங்க, 1 மந்த் தான் ஆகுது ஸ்கில் அப்டேட் பண்ணி. ஸோ அப்போ அவங்க ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா? நம்ம ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ல எனக்கு இது மாதிரி ஜாப் தேவைப்படுதுன்னா அப்ளை பண்ணலாமா? அவங்களுக்கு ஏதாவது ஜாபுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஓகே, ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு மிக்ஸ். இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறது மட்டும் கிடையாது, அதுல ஒரு மினிமம் லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டீஸும் வந்து எதிர்பார்க்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படுது. ஓகே, அந்த மாதிரிதான் இண்டஸ்ட்ரி இருக்கு. பட் இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்ல, நான் ஆனா கத்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணி அந்த கொஞ்சம் ரியல் டைம் நாலேஜ் கத்துக்கிட்டாங்க. ஏன்னா பேப்பர்ல மட்டும் அந்த நாலேஜ் இருக்கக்கூடாது, ஒரு தியாரிட்டிக்கலா இருக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் விஷயங்களும் இன்டர்ன்ஷிப்ஸ் மூலமா கத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ப்ரொஃபைல் வந்து வில் பி கன்சிடர்ட். ஸோ அதனாலதான் நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம், இந்த வருஷம் வந்து we started giving a lot of internships also. முன்னாடிலாம் வந்து நாங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இன்டர்ன்ஷிப்ஸுமே வந்துட்டு we give டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் கொலாபரேட் பண்ணி இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக. சூப்பரா சொன்னீங்க. இப்போ ஜாபுக்கு அவங்களோட ஸ்கில்ல அப்டேட் பண்ணிட்டாங்க, அவங்க கேரியரை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சு, ஜாபை வந்து அவங்க தேடிட்டாங்க, ஜாபும் கிடைச்சிருச்சு நம்ம ஓவர் குவாலிஃபைட் மூலமான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஆஃபீஸ் அட்டன் பண்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு நம்மளால அது முடியுமா, நம்மளால இந்த ஜாப் பண்ண முடியுமா, நம்மளால நிறைய நாள் சஸ்டெயின் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு ஒரு மைண்ட் செட்டா, ஒரு சைக்காலஜிக்கலா நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன கேட்டா வந்து முதல் இந்த பயத்தெல்லாம் மீறி ஓகே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு, அந்த ஸ்டெப் எடுத்து வச்ச பிறகு கண்டிப்பா ஈஸியா இருக்க போறது இல்லை. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நம்ம ஃபேமிலியே நிறைய கேள்வி கேட்பாங்க நம்மள. ஸோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்து நம்மளை நம்பி முதல் ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டோம்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. அதுக்கே நம்மளை நல்லா ஒரு பெருசா வந்து தட்டி கொடுத்துக்கணும். இந்த தைரியத்தை, இந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டோம் அப்படின்னா நம்ம எங்க போனாலும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். So we have to believe in ourselves and we need more women. நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்றது மட்டும் கிடையாது, ரீஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு உயர்ந்து போகணும். லைக் அடுத்தடுத்த லீடர்ஷிப் லெவல்ஸ்க்கும் நம்ம போகணும். அப்பதான் நம்மள மாதிரி இருக்கிற விமனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். இட் இஸ் a collective job. நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஹேண்டா தெரியும் இந்த பெயின் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நாம வந்துட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஃபேமிலி மட்டும் பார்த்துக்கிட்டோம், நம்ம கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இல்லாம நம்ம நல்லா பண்ணணும். அப்பதான் நம்ம ஃபேமிலிலையும் மித்த பொண்ணுங்களும் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து உருவாக்கி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டோட போனோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா வேலை செய்வோம். சூப்பருங்க, சூப்பர். நல்ல வேல்யூபிளான டிப்பை வந்து நீங்கள் ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது, மைண்ட் செட் இருக்குது, நம்மளால் சாதிக்க முடியுமான்னு அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சு நம்ம வந்து முன்னேற்றத்தை நோக்கி போனோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றது உறுதி. ஸோ அடுத்த கேள்வி என்னவாக இருக்குன்னா, சங்கரி சுதரோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஒரு பக்கம் குழந்தை, ஒரு பக்கம் கணவர், ஒரு பக்கம் பிஸ்னஸ். ஸோ எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க? உங்களுக்குன்றத டைம் எப்படி நீங்கள் ஒதுக்கிக்கிறீங்க? ஸோ
உண்மையா சொல்லணும் அப்படின்னா, அதாவது ரொம்ப வெளிப்படையா வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா அப்படி 100% வந்து செய்ய முடியுமா அப்படின்னா ஆக்சுவலா செய்ய முடியாது. நான் வந்து பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யணும், பெர்ஃபெக்ட்டா வீட்டு வேலையும் செய்யணும், பெர்ஃபெக்ட்டா ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாவும் இருக்கணும், அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் மதராவும் இருக்க ட்ரை பண்ணோம்னா நாம அப்படியே பர்னிங் த கேண்டில்ஸ் ஃப்ரம் போத் த எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பக்கமும் கேண்டில் எரியிற மாதிரி நம்ம வந்து போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இட்ஸ் ஓகே டு சீக் ஹெல்ப். எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஹெல்ப் எடுத்துக்கலாம், எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் டெலிகேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள், அதாவது நான் பண்ணாதான் அந்த வேலை முடியும்னு இல்லை அப்படிங்கிற வேலைகள் எல்லாத்தையும் நான் டெலிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ வந்துட்டு ஹவுஸ் ஹெல்ப்புக்கு நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒர்க் ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும்னா, எப்பயுமே அந்த ஒர்க்ல தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். புதுசா ஆரம்பிக்கும் போது ஐயோ எனக்கு இந்த வேலை இருக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்க்கை நோக்கி மட்டுமே போயிட்டாலும் தப்பு. அதே மாதிரி வந்துட்டு சரி ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம், ஆனா வந்து குழந்தை ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு அவங்கள மட்டுமே நோக்கி போயிட்டு இது ஒரு 3 மாசம் கேப் விடுவோம் அப்படின்னு செஞ்சாலும் தப்பு. ஸோ ஒரு பேலன்ஸ் வந்து நான் எப்படி ஸ்ட்ரைக் பண்றேன் அப்படின்னா, எப்படி என்னோட ஒர்க் ஹவர்ஸ், மை ஒர்க் ஹவர்ஸ் இஸ் பிட்வீன் 10 to 7. இந்த 10 to 7ல வந்து என்னோட மேக்சிமம் என்ன வேலையோ அது எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன். எப்பயாவது தேவைப்படுறது மட்டும்தான் வந்து ஐ எக்ஸ்டெண்ட். அதாவது கிளைண்ட் கால்ஸா இருக்கட்டும், ஏதாவது இருக்கு அப்படின்னா என்னைக்காவது தேவைப்படும் போது மட்டுமே ஐ எக்ஸ்டெண்ட். இல்ல எனக்கு அப்புறமும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு அப்படின்னா என் குழந்தைய தூங்க வச்ச பிறகுதான் அந்த ஆஃபீஸ் ஒர்க். ஸோ என் குழந்தைக்கு ஒரு நாள்ல மினிமம் 2 hours ஆஃப் அன்டிஸ்ட்ராக்டட் டைம் வந்து ஐ ஹவ் டிசைடட் டு கிவ். அந்த மாதிரி நான் கொடுக்கும்போது, அதாவது நோ டிவைசஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன், கம்ப்ளீட்டா அவனுக்கும் நானும் மட்டும் சேர்ந்து விளையாடுறது, பேசுறது, சொல்லி கொடுக்கறது, அப்படி இது பண்ணும்போது ஐ எம் ஹாப்பி, அவனும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ ஒர்க் பண்ற போது அவனும் சப்போர்ட் பண்றான் எனக்கு. சரி அம்மா வந்து மீட்டிங்ல இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹி இஸ் ஜஸ்ட் 3 years old. ஸோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனுக்கே தெரியும். அதே மாதிரி வந்துட்டு அவனோட இருக்கும்போது அவனுக்கு தெரியும், போன் எடுக்காத, கீழே வை அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஐ திங்க் நம்ம ஆஸ் அ ப்ரொஃபஷனல், நான் ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது when I am a business owner, I am a business owner. அதுல வந்து I shouldn't compromise. The same way when I am a mother, I am a mother. So we have to define and prioritize our task so that we can give எங்கெங்க தேவைப்படுதோ அந்தந்த அளவுக்கு கொடுக்கணும். ஸோ மாம் ரோலுக்கு மாமோட டைமிங்கை கரெக்டாக டெடிகேட்டிவாக கொடுக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் தென் ஜாப். ஸோ அந்தந்த டயத்துக்கு அந்ததுக்கு நம்ம இப்போ டெடிகேட்டாக கொடுக்கணும். ஸோ என்னோட அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஓவர் குவாலிஃபைடு விமென்ஸை பற்றி நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம். ஐ எம் கோயிங் டு த பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ். பிஸ்னஸ் பீப்புள் வந்து தே ஆர் கம்மிங் டு யூ. அவங்க வந்து மோஸ்ட்லி எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே ஹையர் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ஒர்க்கரை ஹையர் பண்ணுவாங்க, மோஸ்ட் டேலண்டட் பீப்புளை ஹையர் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஓவர் குவாலிஃபைடில் உள்ளவங்க வந்திருக்கவங்க, ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருமே வந்து கேரியர் கேப் ஆனவங்க. ஸோ why business people is choosing from overqualified housewife? அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கும்? ஸோ முதல் விஷயம் வந்துட்டு என்னன்னா, பிசினஸஸ் வந்து நம்புறாங்க, இந்த விமன் வந்து நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட வராங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, வெளியில வந்து இவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இல்ல, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த கெரியர் பிரேக் விமன். சோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை உண்மையாவே அந்த உழைப்பு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த விமன். சோ வந்துட்டு ரொம்ப கமிட்டடான ரீசோர்சஸ் வந்து இங்க இருந்து கிடைப்பாங்க அப்படிங்கிற காரணம் தான் முதல் காரணம். ஒரு நல்ல ஒரு பர்னிங் டிசைர் இருக்கும் இவங்கிட்ட, இதை நம்ம பண்ணி ஆகணும், நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை ஒழுங்கா பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட இடத்த அந்த இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்னிங் டிசைர் வந்து இந்த விமன் கிட்ட இருக்கு. அதனாலதான் வந்து பிசினஸஸ் வந்து இங்க வராங்க, அதுக்கான எவிடன்சஸையும் பாக்குறாங்க. ஓகே, சோ ஒருத்தர் ஹையர் பண்றாங்க, அவங்க நல்லா வேலை செய்யறத பார்த்துட்டு then they hire one more. So it is all based on the evidence. It's all based on how many examples we create. So நம்ம இப்போ வந்து ஒரு பிசினஸா இருக்கோம் அப்படின்னா ஏன் இந்த விமனை ஹையர் பண்ணணும்னா, நிறைய கம்பெனிஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அட்ரிஷன் ரேட். உள்ள ஒரு ரீசோர்ஸ் வருவாங்க, ஒரு நல்ல செம்ம திறமைசாலியா இருப்பாங்க, ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. கரெக்டா வருவாங்க, அவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன், ஒன் ஆஃப் த கம்பெனி. உள்ள வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணிருப்போம், அவங்க காணாம போயிடுவாங்க. ஆஃபர் எடுக்கிற மாதிரி வருவாங்க, கடைசி நேரத்துல காணாம போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்ரிஷன் ரேட் இந்த கம்பெனி வந்து அதிகமா இருக்கும். பட் இந்த விமன் நம்மளோட கெரியர் பிரேக் எடுத்து
நல்லா அப்ஸ்கில் பண்ணி உள்ள வர விமனோட அட்ரிஷன் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் வை பிசினஸஸ் ஆர் கம்மிங் ஹியர். கிரேட் இம்பாக்ட் மேம். ரியலி ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ஒரு ப்ரொசீஜரை வந்து அவ்வளோ சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப் ரிஃபைன் பண்ணி யூ ஆர் கிவிங் அ குவாலிட்டி எம்ப்ளாயி டு த பிஸ்னஸ் பீப்புள். ஜஸ்ட் அக்ரீட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட லாஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு எமோஷ்னலான டச்சிங்கான ஸ்டோரி வந்து ஓவர் குவாலிஃபைடு ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து எம்ப்ளாயியா போனாங்கல்ல ஒரு கம்பெனிக்கு, மேம் நான் இந்த ஹைட்டுக்கு நான் ரீச் ஆயிருக்கேன் பிகாஸ் ஆஃப் யுவர் கைடன்ஸ், என்னோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு, ஐ எம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டா நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு எமோஷனல் ஸ்டோரி இருக்கும்ல. ஸோ உங்களை நிகழ வச்ச அந்த ஸ்டோரி எதாவது இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஆக்சுவலி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு இந்த மாதிரி. she has become, இந்த பர்சன் வந்து she has become a friend மாதிரி ஆயிட்டாங்க சொல்ல போனா. அவங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா அவங்க பிரெக்னென்ட் ஆறாங்க கொரோனா டைம்ல. பிரெக்னென்ட் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா கம்பெனில வந்து ப்ராஜெக்ட்ஸ் கம்மி ஆகுது. ஸோ நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருக்கு. இவங்களை வந்து பிரெக்னெண்டா இருக்கிற காரணத்தினால இவங்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அந்த கம்பெனில. பிகாஸ் எப்படி இவங்க வந்து ஒரு பிரெக்னன்சிக்காக ஒரு மெட்டர்னிட்டி லீவ் போவாங்கன்ற காரணத்தினாலேயே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கல, அவங்களோட எபிலிட்டிஸை பார்க்கல. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிரெக்னன்சி ஷி வாஸ் ஃபயர்டு. அண்ட் அந்த குழந்தை அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ்ல வந்து குழந்தையும் வந்து போயிடுது. குழந்தையும் வந்து she couldn't she died, the baby passed away. So அந்த பெயின்லயும் வந்துட்டு she endured. அவங்கள அப்ஸ்கில் பண்ணிட்டு திருப்பி ரெண்டாவது இன்னொரு குழந்தை கன்சீவ் வராங்க. அந்த குழந்தை சூப்பரா பிறக்குது. with 2 children, managing 2 children, அப்ஸ்கில் பண்ணிட்டாங்க, ரெடியா இருக்காங்க, பல இன்டர்வியூஸ் அப்பியர் ஆறாங்க, எல்லா இடத்துலயும் ரிஜெக்ட் பண்றாங்க அந்த பொண்ணை. ஏன்னா அவங்களுக்கு கெரியர் கேப் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. nobody wants to hear the back story after a loss of a baby, after getting fired, after losing a child. அந்த தைரியத்தோட திருப்பியும் வந்து குழந்தை பெற்று அப்ஸ்கில் பண்ணி வந்திருக்கிற ஒரு பொண்ணுக்கு அத்தனை ரிஜெக்ஷன், கிட்டத்தட்ட அவங்க 35 to 40 ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண பிறகு then she took a internship at overqualified housewives and she attended a lot of skill development programs. So அதை அட்டெண்ட் பண்ண என்ன கிடைச்சது அப்படின்னா அந்த ஒரு தைரியம் கிடைச்சிச்சு. ஓகே, நம்மளாலே முடியும், நம்ம இப்படிலாம் பேசணும் இன்டர்வியூல, நம்ம இப்படிதான் அப்பியர் ஆகணும், நம்ம இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கணும், நம்ம இப்படிதான் வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆகி போகணுங்கிற அந்த தைரியம் வந்த உடனே she cleared. இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனில ஒர்க் பண்றாங்க with 2 beautiful children. இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்பவே வந்து டச்சிங்கான ஸ்டோரி. பிகாஸ் I couldn't even imagine the pain she has gone through. ரொம்ப வந்து ஒரு கெரியர் ஓரியன்டான, ரொம்ப ப்ராக்ரஸ் ஓரியன்டான ஒரு பொண்ணுக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கெரியர் பிரேக் she was stamped, முத்திரை குத்தப்பட்ட, ரொம்ப ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ண ஒரு பொண்ணு. thankfully we were able to help her to develop her mindset. So this is one ரொம்ப முக்கியமான ஸ்டோரி என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஒரு அம்மா பொண்ணு 2 பேருக்குமே வந்து நாங்க வந்து ஹெல்ப் பண்ணி 2 பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சிருக்கு. And then there were few never been to a job. படிக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறமா ரீஸ்டார்டட் her career through overqualified housewives. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஆனா மனசுல தைரியம் மட்டும். ஸோ ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நான் ஏஜ் பார்க்குறப்ப 18 to 65 வரைக்கும் இருக்கு. 65க்கும் ஜாப் கிடைக்குதா? ஸோ அதுல இம்பார்ட்டான ஏதாவது ஸ்டோரி இருக்கா? யாராவது 65க்கு ஜாப் தேடி வந்திருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கா? சுவாரஸ்யமான ஸ்டோரிஸ். Actually, she got retired. I think she's around 58-60 years old. So அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அம்மாவை பாத்துக்கணும், அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு படிக்கிறாங்கன்றதுனால she moved from UAE to India. UAE-ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இந்தியா மூவ் ஆயிட்டு வந்துட்டு இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கல. ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேண்டிடேட் இவங்க. அதுக்கப்புறமா த்ரூ ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் she started getting freelance opportunities. அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு எங்க போனாலும் வாய்ப்பு கொடுக்கல, ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஹை ப்ரொஃபைல் கேண்டிடேட்டுங்கிறனால. அதாவது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய ஜாப் ப்ரொஃபைல், அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணிருக்காங்க, ஓவர் குவாலிஃபைடா இருக்காங்கன்றதுனாலயே வாய்ப்பு கிடைக்கும்.
ஸோ கல்விக்கு தடை இல்லைன்ற மாதிரி வேலைக்கும் தடை இல்லை, இல்ல வயது தடை இல்லை. Absolutely, irrespective of the age. நமக்கு உண்மையாவே ஸ்கில் இருக்கு, நமக்கு உண்மையாவே அந்த டேலண்ட் இருக்கு, அந்த டெடிகேஷன் இருக்கு அப்படின்னா கம்பெனிஸ் ஆர் ரெடி டு give opportunities. At least freelancing opportunities கண்டிப்பா பண்ண முடியும். Oh, so companies also accepting at the age of 65 people also they are accepting if they have the talent, இல்ல? Yes. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சங்கரி. நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ டீட்டெயில்டான ஒரு இன்சைட்ஸ் ப்ளஸ் அந்த மோட்டிவேஷ்னலான வேர்ட்ஸ் நிறைய பெண்களுக்கு வந்து அது ஒரு தடைக்கற்களெல்லாம் தாண்டி அவங்க ஒரு சாதனையாளர்களாக மாற்றத்துக்கான வார்த்தைகளை நீங்கள் வந்து விதைச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு மேஜிக் 20 தமிழ் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்கிறோம் நாங்கள். இன்னும் பல பெண்கள் அதாவது அதர் கண்ட்ரியும் நீங்கள் வந்து கடந்து அவங்களோட ஓவர் குவாலிஃபைடு ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாழ்த்துறோம். Thank you so much, Shankari Sudhar. Thank you so much, Aishwarya. Thank you so much for having me here. And thank you so much, Magic Tamil. நான் இந்த இடத்துல Magic Tamilக்கு ரொம்ப ஒரு நன்றி சொல்லணும். Because after a break, after starting a business, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பெருசா இல்லாத போது நான் முதல் தடவை யூடியூப்ல ஒரு வீடியோ Magic Tamilோட புக் ஷேரிங் வீடியோ வந்து ஷேர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் யூடியூப். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நானும் நிறைய வளர்ச்சி, எனக்குள்ளேயும் நிறைய வளர்ச்சி, அந்த எனக்குள்ள இருந்த வளர்ச்சி வந்து வெளியிலயும் வளர்ச்சியா தெரிஞ்சது. இப்போ வந்து நிறைய இடத்துல பேசியாச்சு, நிறைய பீப்புள வந்து பை யூனிவர்ஸ் கிரேஸ் we were able to reach. and அந்த வெதர் வந்து போட்டதுல ஒரு காரணம் வந்து மேஜிக் தமிழுக்கும் இருக்கு. so thank you so much for doing that. Thank you. நன்றி, ரொம்ப நன்றி. இந்த ஷோவில் நீங்கள் பங்கேற்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் அது. தேங்க்யூ சுஸ்மிதா. Thank you. Thank you.